என்னடி பண்ற? தலை வர்ற. ராத்திரி 8 மணிக்கு தான் தலை வர்றதா? ஆபீஸ் வேலை பாக்கி இருந்தது. ஃபைல் எல்லாம் பார்த்து முடிச்சேன். ஒரே கலப்பா இருந்து குளிச்சேன். ஓஹோ, ரொம்ப கலப்பா இருந்ததா? அதான் குளிச்சியோ? என்னங்க சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. யாரடி அவன்? எவன்? உன்னை பார்க்க வந்துட்டு போறானே அவன். என்னையா? எப்போ? இப்பதான் பின்பக்கம் வழியா அவன் இறங்கி போறத கண்ணால பாத்துட்டு கேக்குறேன். சொல்லு, எத்தனை நாளா இந்த நாடகம்? மிஸ்டர் பஞ்சபகேசன் சார். எஸ் மேடம். உங்க கூட அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு நான் மாடிக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இதுக்குள்ள என்ன தேடி யாராவது வந்தாங்களா? தம்பி தான் வந்தாரு. எதுக்கு கேக்குறீங்க? இவர் சொல்றாரு யாரும் என்ன தேடி ரூமுக்கு வந்ததாவும் பின்னாடி பைப் வழியா இறங்கி போனதாவும் சொல்றாரு. ஏய், திருட்டுத்தனமா வரவன் எப்படி வாசல் வழியா வருவான்? பைப் வழியா வந்தவன் அப்படியே தான் போவான். வந்தவன் ஏ ரூமுக்கு தான் வந்தானே எதை வச்சு சொல்றீங்க? அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? ஏய், போடுறது விஷம், செய்யறது மோசம். உன்னோட கள்ள காதலுக்கு ஆதாரம் வேணுமா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. போக்கத்த குடும்பத்துல பிறந்த உனக்கு சொத்து எழுதி வச்சு செத்து போனாரு எங்க அப்பா, அவரை சொல்லணும். ஸ்டாப் இட். இத பாருங்க, என் மனசை காயப்படுத்துறீங்க, என் மானத்தை கலங்கப்படுத்துறீங்க. பொறுத்துக்கிட்டு இருந்த என் குடும்பத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏய், அப்படிதாண்டி பேசுவேன். பேச உங்களுக்கு உரிமையும் இல்ல, யோகியதையும் இல்ல. ராஸ்கல், உன் குடும்பம் என்ன பெரிய சரித்திரம் உள்ளதா? சாக்கடை. வாக்கர் பண்ண ஐயா, எங்க குலதெய்வம் சித்தனுக்கு அர்ச்சனை பண்ணி என் தங்கச்சிக்கு உபதி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா என் தங்கச்சி நெருப்பு மேல நிக்கிறத பாத்துட்டேன். பொண்ணுக்கு சோதனை புதுசு இல்லைங்க. இத கொடுத்துருங்க ஐயா. சாக்கடைங்கிற வார்த்தை சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கலாம். ஆனா அந்த வடிகால் மட்டும் இல்லைன்னா இந்த சமுதாயம் நாத்து எடுத்து போயிருங்க.